Hi friends, welcome back to my channel Aari Tailoring. இதுவரைக்கும் என் சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லீவை நம்ம எப்படி வந்துட்டு டிசைன் பண்ணி அதை வந்துட்டு எப்படி ட்ரேஸ் பண்ண போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு ஸ்லீவோட பேட்டர்ன், அதாவது நம்ம ஆரி ப்ளவுஸ் டிசைன் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த பேட்டர்ன் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ட்ரேசிங் பேப்பரில் எப்படி வந்து டிசைனை க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ட்ரேசிங் பேப்பர் பட்டர் ஷீட், அதாவது நீங்கள் ட்ரேசிங் பேப்பர்னு சொல்லலாம், பட்டர் ஷீட்னு சொல்லலாம், அதை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பட்டர் ஷீட்டை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு ஃபுல் ஸ்லீவையும் அப்படியே ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணின பிறகு தான் நீங்கள் உங்களோட டிசைனை வந்துட்டு க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஸ்லீவோட பேட்டர்னை மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட்ஸ்லாம் எப்படி இந்த ஸ்லீவுக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லீவை வந்துட்டு நான் வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணுறேன் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்டர் மார்க் பண்ணிவிட்டு கீழே உள்ள லைன்லேருந்து நம்ம 1/2 இன்ச்சு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கும் மேலே ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடாக பார்த்திங்கன்னா நான் 2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு 2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 2 இன்ச் மார்க் பண்ணி அந்த 2 இன்ச்சுக்கு சென்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கர்வ்டு லைன்ஸ் வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நீங்கள் 1/4 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணி நீங்கள் இந்த கர்வ்டு லைன் வரைஞ்சிக்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ரீ ஹேண்டடாகவே கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸ் படி பண்ணும்போது நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த லைனுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலே அந்த செக்குடு போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அந்த மேலே அந்த டூம் ஷேப் மாதிரி கொடுக்குறோம் இல்லையா, அதை வந்துட்டு ட்ரா பண்ணிக்க போகிறோம். எந்த இடத்துல ஸ்லீவ் கரெக்டாக முடியுதோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஸ்லீவோட சென்டருக்கு இந்த மாதிரி நம்ம டபுள் கர்வ் போட்டு பெண்ட் பண்ணி சென்டருக்கு கொண்டு போயிடுறோம். இது வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்டடாகவே வந்துட்டு ட்ரா பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டடாக வராதுன்னு நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 2 இன்ச்சாக வச்சு நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ 3 இன்ச்சாக வச்சு இந்த மாதிரி பெண்டை ட்ரா பண்ணிவிட்டு சென்டருக்கு கொண்டு போய் நான் வந்து முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா செக்குடுக்கு கரெக்டாக சென்டரில் டாட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் இந்த ஸ்கேல் இருக்குது இல்லையா, அந்த கரெக்டாக அந்த ஒரு ஸ்கேலோட அளவுக்கு செக்குடு வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ நான் செக்குடோட அளவையும் நான் வந்துட்டு எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ செக்குடோட அளவுன்றது வந்துட்டு ஒன்று போல் இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நான் நிறைய பிகினர்ஸ் வந்து பார்த்துருக்கேன், செக்குடு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக போட மாட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உள்ளே ஏதாவது பெரிய டிசைனை போடுறீங்க அந்த செக்குடுக்குள்ளே அப்படின்னா அது வந்துட்டு நீட்டாக வராது. அதனால் எப்பயுமே செக்குடு போடும்போது கரெக்டாக அளவு வந்துட்டு ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீட்டாக வரும். எப்பயுமே இந்த ட்ரேசிங் பேப்பரில் போடுற மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செக்குடு வந்துட்டு ரொம்பவே நீட்டாக வரும். நிறைய பேர் டைரெக்டாகவே வந்துட்டு மார்க் பண்ணுவீங்க. ஸோ அதுவும் வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டைரெக்டாகவும் நம்ம வந்துட்டு செக்குடு போடலாம். பட் ஆனால் செக்குடு மட்டும் டிசைன் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நம்ம போடலாம். இதில் வந்து நம்ம நிறைய டிசைன்ஸ் எல்லாமே கூட சேர்ந்து வர்றனால நம்ம வந்துட்டு செக்குடை வந்துட்டு கண்டிப்பாக இதாக தான் போடணும். இப்போ மேலேருந்து கீழே தொங்குகிற ஹேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் ஹைட்டில் வந்துட்டு இருக்கணும். ஸோ அதையும் நான் வந்துட்டு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னிங் மிஷின் இருக்குது. ஸோ நான் பின்னிங் மிஷின் யூஸ் பண்ணி தான் எப்போயுமே வந்துட்டு அந்த ஹோல்ஸ் வந்து போட்டுப்பேன். நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறதுனால பின்னிங் மிஷின் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பின்னிங் மிஷின் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்னிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணும்போது ஹோல்ஸ் வந்து ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ நீட்டாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ட்ரேசிங் வந்துட்டு கிடைக்கும். ஒல்லியாக இருக்கனால உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்கும்.
ட்ரேசிங் வந்துட்டு. இதே இது நீங்கள் வந்துட்டு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி ஒரு தெர்மாக்கோல் ஷீட் வந்து வச்சுக்கோங்க. பெரிய தெர்மாக்கோல் ஷீட்டாக இருந்தால் ரொம்பவே பெட்டர். ஸோ அதை வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பின் வச்சுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த டிசைன் மேலே ரொம்ப நெருக்கமாக பஞ்ச் பண்ணணும். ஸோ ரொம்ப பெரிய டிசைன்னா உங்களுக்கு வந்துட்டு கை வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் ஒரு ட்ராபேக் இதில் வந்துட்டு. இல்லை உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கே வந்துட்டு ஒரு டைமிங் வந்துட்டு எடுத்துக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பின்னிங் மிஷின் ஒன்று வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லை நான் வந்து இப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் நான் வந்துட்டு சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக நீங்கள் இந்த கீழே தெர்மாக்கோல் ஷீட் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி நீடில் வச்சு பஞ்ச் பண்ணி நீங்கள் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சஜஸ்ட் பண்ணுறது பின்னிங் மிஷின் இருந்ததுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ட்ரேசிங் மெத்தடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா பின் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நான் வந்துட்டு ட்ரேசிங் பவுடரோட கெரோசின் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கெரோசின் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு கடை இருக்கு இல்லையா, ஸோ பெயிண்ட் கடையில் போயிட்டு தின்னர் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. ஸோ பெயிண்ட்டோட மிக்ஸ் பண்ணி அடிப்பாங்க. ஸோ அந்த தின்னர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கெரோசினோட ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். நான் வந்துட்டு பிகினிங்லலாம் பார்த்திங்கன்னா அதுதான் யூஸ் பண்ணி பண்ணினேன். ஸோ கெரோசின் தின்னர் ரெண்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வந்துட்டு ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 சைடும் நான் பின் பண்ணியிருக்கேன். கீழே ஒரு சைடு மட்டும் நான் பிடிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா ரப் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மைல்டாக ரப் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் நல்லா அழுத்தி நீங்கள் ரப் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக அப்படியே போட்டு தேய்க்கக்கூடாது. அப்போ முதல்ல ட்ரேசிங் ஷீட் வந்துட்டு உங்களுக்கு நழுவுறதுக்கோ இல்லை வந்துட்டு அந்த டிசைன் வந்துட்டு வேறு எந்த இடத்துலையாவது போய் பிரிண்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக வந்து பண்ணுங்கள். ட்ரேசிங் பண்ணுறப்போ உங்கள் கூட யாராவது இருக்காங்கன்னா நீங்கள் வந்துட்டு சுற்றி பிடிக்க சொல்லிட்டு கூட பண்ணலாம். நீங்கள் பெரிய ப்ளவுஸ் டிசைன் வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னா. இது வந்து ஜஸ்ட்டு ஸ்லீவுன்றனால நான் 4 சைடு வந்துட்டு ஜஸ்ட்டு பின் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எந்த மாதிரி ட்ரேஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கையை வந்துட்டு நீங்கள் உடனே வாஷ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இல்லாட்டி கெரோசின் ஸ்மெல் அந்த ட்ரேசிங் பவுடர்லாம் சேர்ந்துட்டு நமக்கு வந்துட்டு கை ரொம்ப இதாக இருக்கும், சில பேருக்கு அலர்ஜி வரலாம். ஸோ அதனால் நான் எப்போயுமே வந்துட்டு வாஷ் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து பாருங்கள் லைட்டாக தான் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போது நான் அந்த கெரோசின் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ட்ரை அவுட் ஆகணும். ட்ரை அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்துட்டு அந்த டிசைன் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். நான் இதுக்கு முன்னாடி பிகினர் ஃப்ரெண்ட்லியாக எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள். ஸோ பின்னிங் மிஷின் வச்சு போடுறதுல இருக்க அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா கெரோசின் வந்து ரொம்ப கீழே வந்துட்டு அதிகமாக போகாது. ட்ரேசிங் வந்துட்டு ரொம்ப வேகமாகவே வந்துட்டு ட்ரை அவுட் ஆகிடும். இதே இது நம்ம நார்மலாக பண்ணுறப்ப கெரோசின் வந்து கீழே அதிகமாக லீக் ஆகிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நிறைய பேர் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணாதனால நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாட்டேங்குது. ஸோ பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துடுங்க. தேங்க்யூ.